பாஜக தேர்தல் தில்லுமுள்ளு 16 தமிழ்நாடு என்றால் ஓரவஞ்சனைதான். 2024 ஆண்டு ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. பிறகு ஹரியானா சட்டமன்ற தேர்தல் தேதியை அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றி அறிவித்தது தேர்தல் ஆணையம். ஹரியானாவில் வசிக்கும் பிஸ்னோய் சமூகத்தவர்களின் பல நூற்றாண்டுகள் பழமையான திருவிழா அக்டோபர் 2ஆம் தேதி வருவதால் இந்த தேதி மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. அகில இந்திய பிஸ்னோய் மகாசபாவின் தேசிய தலைவர் தேர்தல் ஆணையத்திடம் குரு ஜம்பேஸ்வர் நினைவாக அசோஜ் அமாவாசை ஆண்டுதோறும் பிஸ்னோய் சமூக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹரியானாவில் சிர்சா, பதேகாபாத் மற்றும் இசார் ஆகிய இடங்களில் ஆயிரக்கணக்கான பிஸ்னோய் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அசோஜ் அமாவாசை அன்று பிஸ்னோய் சமூக மக்கள் ராஜஸ்தானின் பிகானீர் மாவட்டத்தில் உள்ள முகம் என்ற கிராமத்துக்கு செல்வது வழக்கம். அக்டோபர் 1ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டால் அவர்களால் வாக்களிக்கும் உரிமையை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும். அதனால் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அதனை ஏற்று நூற்றாண்டுகள் பழமையான திருவிழாவையும் பிஸ்னோய் சமூக மக்களின் வாக்குரிமையையும் கௌரவிக்கும் வகையில் தேர்தல் தேதி மாற்றப்பட்டுள்ளது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் சொன்னது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா அன்றைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் உச்சகட்டமாக மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு மறுநாள் ஏப்ரல் 18ஆம் தேதி மாசி வீதிகளில் தேரோட்டம் நடக்கிறது. இந்த உற்சவம் இடைவிடாமல் தொடர்ந்து விடிய விடிய நடைபெற்று ஏப்ரல் 19ஆம் தேதி காலை அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் உற்சவம் நடைபெறும். அழகர் எதிர் சேவை மற்றும் ஆற்றில் இறங்குவதை தரிசிக்க தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் விரதமிருந்து வருவார்கள். சித்திரை திருவிழா தேரோட்டம் மறுநாள் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுவதால் தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது வழக்காகவும் போடப்பட்டது. சித்திரை திருவிழா தேரோட்டம், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் ஆகியவற்றை காண 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மதுரையில் கூடுவார்கள். அன்றைய தினம் தேர்தல் நடத்தப்பட்டால் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல இடையூறுகள் ஏற்படும். வாக்குப்பதிவு கடுமையாக பாதிக்கப்படும். அதனால் அன்றைய தினம் நடைபெறவுள்ள தேர்தலை தள்ளி வைக்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. இதனை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடு முழுவதும் பாதுகாப்பு காரணம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ஆராய்ந்து திட்டமிட்டு தமிழகத்தில் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே சித்திரை திருவிழாவிற்காக தேர்தலை தள்ளி வைக்க முடியாதென நீதிமன்றத்தில் சொன்னது தேர்தல் ஆணையம். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் சித்திரை திருவிழாவால் மதுரை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களிலும் வாக்குகள் குறையாதா? 100% வாக்குப்பதிவு நடைபெற தேர்தல் ஆணையம் ஆர்வம் காட்டவில்லையா? பெரும் கடமைக்காக தேர்தலை நடத்த வேண்டாம், வாக்காளர்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்றனர். ஆனாலும் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என தேர்தல் ஆணையம் உறுதியாக இருந்தது. தமிழ்நாடு என்றால் மோடி அரசின் ஆதரவை பெற்ற தேர்தல் ஆணையத்திற்கு எரிச்சல்தான். சித்திரை திருவிழா என்றால் ஏன் எரிகிறது? பிஸ்னோய் திருவிழா என்றால் ஏன் இனிக்கிறது? ஹரியானா சட்டமன்ற தேர்தல் தேதியை தள்ளி வைத்தபோது தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தில் கடந்த காலங்களில் பல்வேறு சமூகங்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தேர்தல் தேதிகளை ஆணையம் மாற்றி அமைத்துள்ளது என சொன்னது. தமிழ்நாட்டு சித்திரை திருவிழாவிற்கு மட்டும் ஏன் மதிப்பளிக்கவில்லை? தமிழ்நாடு என்றால் ஓரவஞ்சனையா?